தமிழக மக்களின் நீங்காது நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் காவிய தலைவர்கள், கண்கண்ட தெய்வங்கள், புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மார்களையும் வணங்கி தமிழகம் விளம்பர உருவாக்கப்பட்டிருக்கும் மாபெரும் அடிப்படை கட்டமைப்புகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருகை தந்திருக்கும் பாரத தேசத்தின் பாதுகாவலர், பாமரர்களின் சேவகர், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உயர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ப தனபால் அவர்களை, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு MC சம்பத் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களை, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் அவர்களை, தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் மரியாதைக்குரிய திரு க சண்முகம் அவர்களை, தலைமைச் செயலாளர் முனைவர் ராஜீவ் ரஞ்சன் அவர்களை, மத்திய மாநில அரசுகளின் உயர் அலுவலர்களே, முக்கிய பிரமுகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளை, காவல்துறை உயர் அலுவலர்களை, காவலர்களை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திற்கு நலம் பயக்கும் நல்ல பல திட்டங்களை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேரில் வருகை தந்து தம்முடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்மொழியும் திருக்கோயில்கள் அளவிலாது நிறைந்த புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிற்கு பாரத தேவியின் அடிமை விலங்கை ஒழிக்க வீர தியாகிகளை வாரி குடித்த தமிழ்நாட்டின் தாய் தமிழ்நாட்டின் திருநாட்டிற்கு நன்றி மறப்பது நன்றன்று என்னும் வள்ளுவர் குரலை வேதவாக்காக எண்ணி இயங்கிடும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த இனிய தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்பத் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள பாரத தேவியின் தவப்பொருள்வர், தமிழகத்தின் நலம் நாடும் தண்ணீரில்லா பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களை வருக 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 என நான் வரவேற்கிறேன். On behalf of myself, State Government and people of Tamil Nadu, I wholeheartedly welcome the Honorable Prime Minister to Tamil Nadu and to this impressive event. No one other than the Honorable Prime Minister, the tallest leader the nation has seen in a generation, has a stature to inaugurate projects of such importance and significance in a range of sectors. I thank the Honorable Prime Minister for bestowing special attention on Tamil Nadu by being present here today. The warm and fraternal bond the Honorable Prime Minister Sri Modi ji shared with the late Honorable Chief Minister Puratchi Thalavi Amma is well known. The Honorable Prime Minister has done much to ensure that the memory and legacy of Puratchi Thalavi Amma is preserved in Tamil Nadu. The Honorable Prime Minister has been steadfast in his support for the efforts of Amma's government in Tamil Nadu. It is a great honor and privilege for me to welcome the Honorable Prime Minister to this significant event with folded hands. The Honorable Governor, well known for his rich experience and sagacity, has been very supportive to Amma's government and provided wise counsel and guidance at the appropriate junctures. I cordially welcome Honorable Governor to this function. The Honorable Chief Minister Thiru Edappadi K. Palaniswamy has led a cohesive government that has been very effective and has not only ranked first in good governance but
has also won the Best State Award 3 years in a row. I heartily welcome Honorable Chief Minister to this event. I welcome the Honorable Speaker, Thiru P. Thanabal. He has distinguished himself as a non-partisan and effective presiding officer of the Tamil Nadu Legislative Assembly. I also welcome the Honorable Minister for Industries, Thiru MC Sambath, who has supported the Honorable Chief Minister in making Tamil Nadu a leading investment destination. I also welcome all the Honorable Ministers, Honorable Members of Parliament, Honorable Members of Legislative Assembly, senior officials of the Government of India and Government of Tamil Nadu, including the respected advisor Thiru K. Shanmugam, Chief Secretary, Dr. Raju Ranjan, the Secretary Ministry of Housing, Thiru Durga Sankar Mishra, the Director of IIT Madras, Dr. Bhaskar Ramamurthy, and all other dignitaries. There are many leaders from political parties, including Bharatiya Janata Party and the AIADMK present here today. A special welcome to all of them. I cordially welcome all the representatives of the media. Above all, I welcome all the members of the public who are witnessing this function both in person, in the stadium, and on television and electronic media. Today, two major and long pending works in extension, renovation and modernization in the Kaveri Basin are being taken up. It has been possible to take up these works only because Amma's government, with the support of the central government, was able to have a Kaveri water disputes finally settled. The historic contribution to the state can never be forgotten. The Chennai Metro Rail project is a shining example of cooperation and collaboration between the central and state governments. With the Honorable Prime Minister inaugurating the Phase 1 extension, the entire 54 kilometers of Phase 1 will be fully operational. I also thank the Honorable Prime Minister for the announcement in the Union Budget for counterpart funding for Phase 2 of the project, which will bring the full benefits of a metro rail system to Tamil Nadu. It is also significant that the foundation stone for the Discovery campus of IIT Madras is being laid today. The late Honorable Chief Minister Purohit Thalaivi Amma very graciously provided 163 acres of valuable land free of cost to IIT Madras for developing the research campus. Honorable Prime Minister is also dedicating to the nation today two major Southern Railway projects which will greatly improve the movement of both passengers and goods in Tamil Nadu. I thank the Honorable Prime Minister and the Indian Railways for these two important projects. The projects that have been inaugurated and launched today amply demonstrate the progress that can be made on a wide spectrum infrastructure, defense, transportation, and higher education when the central and state governments work together in a constructive manner. I am confident that preserving this spirit of cooperative federation and a constructive collaboration will take Tamil Nadu so much greater heights. Our Honorable Prime Minister Sri Modi ji is known as a disciplined, strict, and adept statesman, firmly and deeply committed to service to the nation. What we saw in Parliament during his emotional speech a few days back goes to prove that the Honorable Prime Minister Modi ji is at the same time also full of empathy and kindness and never fails to acknowledge merits and quality wherever it is. It is very rare to see such genuine leaders now, and it is a great blessing for our country. Indeed, this is the best period for our state to make the best use of its genuine concern for the development of country and the betterment of its citizens. I firmly believe that the people of Tamil Nadu would not miss this golden opportunity and would surely continue their full support to Amma's government, as was done in 2016 to help Tamil Nadu to lead the nation under this cooperative federal setup. I once again thank the Honorable Prime Minister for having visited Tamil Nadu today to launch all these major projects.
Once again, I welcome the Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Chief Minister, Honorable Speaker, and all distinguished guests who are present here today to witness this grand event. Nandri Vanakkam. பூமிக்கு வந்த புண்ணியம், ஏழைகளின் இல்லங்களில் விளக்கேற்றிய ஒளிவிளக்கு, தாய்மின் உறைவிடம் தர்மத்தின் மறு உருவம், அன்னை தமிழ் பூமிக்கு வந்த அம்மா என்னும் ஆலயம். இதே மாண்பு புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்குகின்றேன். சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்ட நீடிப்பு திட்டத்தில் மெட்ரோ ரயில் பயணிகள் சேவையை துவக்கி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கவும் அடிக்கல் நாட்டவும் வந்துள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, இந்த எழுச்சிமிகு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களே, வருகின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவைகளே, மாண்புமிகு நாடாளுமன்றங்களே, வருகின்றிருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகளே, வருகின்றிருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 18/1/2021 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நான் ஜெயிலில் சந்திக்கும் போது தமிழ்நாட்டில் முடிவுற்ற திட்டங்களை துவக்கி வைக்கவும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் தமிழ்நாட்டுக்கு வரி தருமாறு நான் வேண்டுகோள் விடுத்தேன். நான் விடுத்த அன்பு வேண்டுகோளினை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வரி விதித்துள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் எனது சார்பிலும் வருக வருக என வரவேற்பில் பெருமை கொள்கின்றேன். On behalf of the people of Tamil Nadu and on my personal behalf, I extend a hearty welcome to the Honorable Prime Minister, who has graced this function of inauguration and laying the foundation stones for the various projects which would greatly benefit the people of Tamil Nadu. I would like to thank the Honorable Prime Minister for announcing new national highways projects with an investment of 1 lakh crore rupees and improvement of various fishing harbours of Tamil Nadu in the 2021-22 budget. These projects would be a boon to the people of my state. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் வழிகாட்டுதல்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் விளைவாக உலக நாடுகளில் ஒப்பிடுகையில் இந்தியாவில் தான் கொரோனா நோய் தொற்று வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமுறையில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இதனைத் தொடர்ந்து இந்த தொற்றினை முற்றிலும் வேறிருக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை மக்களுக்கு போடும் திட்டம் தற்போது சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மேலும் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது மிகவும் பாராட்டுக்கு உரியது. இதனால் நமது நாட்டின் பெருமையை உலகளவில் வெகுவாக உயர்த்துவதற்கு இதற்கான முயற்சி எடுத்து வெற்றி கண்ட மாண்புமிகு பாரத பிரதமர்களை வெகுவாக பாராட்டி நன்றி தெரிவிக்கிறேன். கொரோனா நோய் தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கினால் தோய்வடைந்த நம் நாட்டின் பொருளாதாரத்தை வெகுவிரைவில் தனது துரித நடவடிக்கையால் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நடவடிக்கையில் மிகவும் பாராட்டுக்குரியது. I would like to recall with a sense of pride the appreciation of the Honorable Prime Minister for the efforts taken by Honorable Amma government in containing the COVID-19 pandemic effectively, and he had urged the other states to follow the Tamil Nadu's model. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சென்னை மாநகரத்தை உலகத்தரத்திற்கு மேம்படுத்த பல்வேறு சிறப்பான உட்கட்டமைப்பு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினார்கள். பெருநகர சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் மக்களின் பயண நேரத்தை குறைப்பதுடன் பயணம் எளிமையாகவும் வசதியாகவும் அமைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைய திட்டத்தில் பல்வேறு வழித்தட பகுதியில் பயணி சேவை சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு அம்மாவின் அரசும்
சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை மிகுந்த முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. அதன் விளைவாக இன்று சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 கீழ் 18,380 கோடி ரூபாய் செலவில் 45.1 கிலோமீட்டர் நீளத்திலான வண்ணாரப்பேட்டை முதல் சென்னை விமான நிலையம் வரையிலான வழித்தடமும், சென்ட்ரல் ரயில் நிலையம் முதல் பரங்கிமலை வரையிலான வழித்தடமும் அமைந்து முடிக்கப்பட்டு 10/2/2019 முதல் பயணிகள் சேவை முழுமையாக நடைபெற்று வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 நீடிப்பு திட்டத்தின் கீழ் 3,770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9.051 கிலோமீட்டர் நீளத்தில் வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான திட்டத்திற்கு மாண்பு அம்மா அவர்கள் 23/7/2016 அன்று அடிக்கல் நாட்டினார்கள். தற்போது இப்பணிகள் முடிவுற்று மாண்பு பாரத பிரதமர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று துவக்கி வைக்கப்பட உள்ளது. எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு வாய்ந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை இங்கு செயல்படுத்துவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்திற்கும் நிதி அமைச்சகத்திற்கும் இத்திட்டத்திற்கு நிதி பங்களிப்பு வழங்கிய ஜப்பான் பன்னாட்டு முகமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது விரிவடைந்து வரும் சென்னை பெருநகரின் போக்குவரத்து தேவையினை கருத்தில் கொண்டு மாண்பு அம்மாவின் அரசு 118.90 கிலோமீட்டர் நீளத்திலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்தினை 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த முடிவு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. I request the Honorable Prime Minister to facilitate sanction of Phase 2 Chennai Metro Rail project under 50/50 joint venture basis between Government of India and Government of Tamil Nadu as was done for Phase 1. I would also like to thank the Honorable Prime Minister for having made an announcement about the Chennai Metro Rail Phase 2 scheme. In the Union Budget for 2021-22, கடந்த 25/5/2018 அன்று நடைபெற்ற மெட்ரோ ரயில் துவக்க விழாவில் நான் அறிவித்தபடி விமான நிலையத்துடன் முடிவடையும் மெட்ரோ ரயில் பாதையை வண்டலூர் அருகிலுள்ள கிளாம்பாக்கம் கிராமத்தில் அமைக்கப்பட உள்ள புறநகர் பேருந்து நிலையம் வரை நீடிப்பு செய்வதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீர் மேலாண்மை முக்கியத்துவத்தை உணர்ந்த மாண்பு அம்மா அவர்கள் மழைநீர் சேகரிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள். அதில் வெற்றி கண்டு பொதுமக்களின் பாராட்டையும் பெற்றார்கள். தற்போது மாண்பு அம்மாவின் அரசு அவர்களின் வழியிலே மழைநீர் சேகரிப்பை முன்னெடுத்துச் செல்லும் நீர் நிலையின் கொள்ளளவினை அதிகப்படுத்தி பாதுகாக்க குடிமராமத்து திட்டத்தினை விவசாயிகள் பங்களிப்புடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பன்னெடுங்காலத்திற்கு முன்பே கரிகால் பெருவளத்தினால் அமைக்கப்பட்ட கல்லணை இன்றளவும் நிலைத்து நின்று தமிழர்களின் பொறியியல் திறமையை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. 4200 கனஅடி நீர் செல்லும் கல்லணை கால்வாயினை நவீன வசதியுடன் 2640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1714 மதகுகள், 26 கீழ் குமிழி பாலங்கள், 108 கிணறு நீர் இழுக்குழாய், 76 சுரங்கங்கள், 28 நீர் ஒழுங்கிகள், 20 பாலங்கள் மற்றும் 403 ஏரிகள் புனரமைக்கப்படும். மேலும் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்காடா தொழில்நுட்ப மேலாண்மை முறை செயல்படுத்தப்படும். இதன் பயனாக தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள 67,500 ஏக்கர் நிலங்கள் தொடர்ந்து பாசன வசதி பெறும். இந்த உன்னதமான திட்டத்திற்கு இன்று பாரத பிரதமர் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்ட உள்ளார். I request the Honorable Prime Minister to provide necessary financial assistance for the Grand Anakat Extension and Modernization Scheme as requested by our government. தற்போது பாரத பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட உள்ள நீர் மேலாண்மை திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்பொழுது மேலும் அதிக பரப்பளவில் பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்படும் என்பது உறுதி. நாட்டிற்கே முன்னுதாரணமாக பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை எனது தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதால் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தினால் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமையுடன் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மூலம் தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில திட்டங்கள் துவங்கப்பட உள்ளன. பாரத பிரதமர் அவர்கள் இன்று முடிக்கப்பட்ட திட்டங்களை துவக்கி வைக்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் உள்ளார். இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT சென்னையில்
1959 முதல் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்று அம்மாவின் அரசு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 163 ஏக்கர் நிலத்தை IITக்கு 2017 இலவசமாக வழங்கியது. இங்கு 1000 கோடி ரூபாயில் உலகத்தர ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைப்பதற்காக டிஸ்கவரி வளாகத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளதற்காகவும், தெற்கு ரயில்வே துறைமுகங்களை இணைப்பதற்காக சென்னை கடற்கரை அத்திப்பட்டு இடையே 22.1 கிலோமீட்டர் 4வது ரயில் பாதை மற்றும் விழுப்புரம் கடலூர் திருவாரூர் ரயில் திட்டத்தை மின் ரயில் பாதையை அர்ப்பணித்து 716 கோடி மதிப்பீட்டிலான திட்டங்களை துவக்கி வைக்க உள்ளதற்காகவும், சென்னை ஆவடியில் உள்ள DRDO நிறுவன CBRDயில் வடிவமைக்கப்பட்ட ராணுவ டேங்க் அர்ஜுன் MPT Mark 1 ராணுவ பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதற்காகவும் பாரத பிரதமர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பிலும் எனது சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை நல்ல முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I once again thank the Honorable Prime Minister for accepting my invitation for inaugurating and laying the foundation stones for the various projects which will greatly benefit the people of Tamil Nadu. Nandri, Vanakkam. Nagar, a project worth rupees 3,770 crores. வண்ணாரப்பேட்டை முதல் விம்பியம் 5 கிலோமீட்டர் சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்ட திட்டத்தின் விரிவாக்கத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கொடியசைத்து Vimco Nagar, which covers a length of 9.05 kilometers with 7 stations. A short film on the project will now be played. On creation of modern infrastructure to build a new India. There has been an unprecedented growth in metro network in India in the last 6 years. Improving the ease of living for people is realized by our Honorable Chief Minister through various flagship projects such as Chennai Metro Rail and a host of schemes. Chennai Metro Rail project, in addition to its existing Phase 1 operations, is to commence its services from Washermanpet to Vimco Nagar in North Chennai for a further 9.05 kilometers along the Blue Line corridor with 2 underground and 5 elevated stations built at a cost of rupees 3,770 crores with a financial assistance from Government of India, Government of Tamil Nadu and JICA. Inching its network to 54 kilometers in the green and blue line corridors with 39 stations to facilitate seamless travel, improved mobility, less travel time and reduced carbon dioxide emission. About 2 lakh people are expected to commute every day by Chennai Metro in this stretch. After this, Chennai Metro Rail with its ambitious Phase 2 project will reach the entire city. It will transform Chennai into a world-class destination for investments, tourism and economic activities. Chennai Metro, Ungal Metro. 293 சென்னை கடற்கரை முதல் அத்திப்பட்டு வரை 22 கிலோமீட்டருக்கான 4வது புதிய ரயில் பாதை மற்றும் 408 மின்மயமாக்கப்பட்ட விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர் ரயில் பாதை திட்டங்களுக்கான கல்வெட்டினை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைக்கிறார். The Honorable Prime Minister will unveil the plaques of the 4th railway line. Top priority by the Narendra Modi government. People friendly and growth friendly decisions have been taken. The call for Atmanirbhar Bharat, self-reliant India,
will ensure economic strength and prosperity for every Indian. Port connectivity is a thrust area. The aim is to connect the ports to domestic production consumption centers by integrating with road and rail infrastructure. One such project which now has been completed is the fourth line between Chennai Beach and Attipattu, connecting the major ports of Chennai and Ennore. This 22.1-kilometer line, running from Chennai Beach to Attipattu, forms part of the Golden Quadrilateral built at a cost of 293.40 crore rupees. This line will not only ease operational bottlenecks in the region, but also facilitate seamless movement of freight and passenger trains. Another ambitious project of the Indian Railways, Mission Electrification, aims to achieve 100% electrification of all the routes on the broad gauge network by December 2023. It is Prime Minister's vision to thus reduce railways' carbon footprint and protect the environment. Indian Railway, under the able leadership of Prime Minister Narendra Modi, has added another feather to its cap through the electrification of the 228-kilometer Villupuram Kadalur Mailaduturai Thiruvarur Thanjavur single line section. This vital project, completed at a cost of 423 crore rupees, will facilitate operation of all freight and passenger trains on energy efficient and environment friendly electric traction. This will lead to tremendous savings in terms of diesel costs, and the use of regenerative braking will result in lower electricity bills. Electrification of the section will lead to free flow of traffic without the need for change of traction between Chennai Egmore to Kanyakumari, and will cut down transit time by 30 minutes. These two projects will provide faster, energy efficient and environmentally sustainable transportation of passengers and goods. They are being inaugurated by the Honorable Prime Minister Narendra Modi today. The most burdened campuses anywhere in the world, the Honorable Prime Minister Shri Narendra Modi graced the 56th convocation at IIT Madras in 2019 to commemorate its Diamond Jubilee and saw some glimpses of the research contributions made by IIT Madras to the nation in technologies related to water, telecommunications and healthcare, among many others. As an institution of eminence, IIT Madras has embarked on a journey to take its research global and fulfill the Honorable Prime Minister's vision of Atmanirbhar Bharat. In a significant step towards realizing this goal, the Tamil Nadu government, under the leadership of the late Honorable Chief Minister Puratchi Thalaivi Dr. J. Jayalalitha, very generously gave IIT Madras 163 acres of land in Taiyur village for setting up a research-focused Discovery Campus. The Discovery Campus will have 2 lakh square meters of built-up space in the first phase, costing around 1,000 crore rupees. The first major research center to be ready in 2021 at the Discovery Park is the National Technology Center for Ports, Waterways and Coasts. Being built with generous support from the Ministry of Ports, Shipping and Waterways over an area of 10,000 square meters, the center will house India's first full 360-degree bridge mission simulator. The center will also have one of the largest sedimentation and erosion management test basins capable of emulating the entire Gulf of Kutch or the mouth of the river Hooghly. The Discovery Campus of IIT Madras will place Chennai firmly as an important destination on the global scientific and technological research map. MVT அர்ஜுன் மார்க் 1A என்ற புதிய வகை கவச வாகனத்தை இந்திய ராணுவத்திடம் இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒப்படைக்கிறார். We request our Honorable Prime Minister to receive the Mark 1A from the Secretary, DDR&D, and hand it over to the Chief of the Army Staff. A short film on the project will now be played.
CRTE Chennai, DRDO, and manufactured by HVF Avadi, is presently serving the Indian Army with valor and vigor. Steered by the visionary leadership of the Honorable Prime Minister, new avenues are constantly opening up to the country. Self-reliance in development and production are the pillars of Atmanirbhar Bharat. We are committed to building a defense industrial complex that has room for everyone, public sector, private sector, as well as foreign firms. We are committed to establishing 2 defense industrial corridors, one right now here in Tamil Nadu and one in Uttar Pradesh. One such is the advent of Arjun Mark I Alpha, a state-of-the-art main battle tank developed by DRDO with support from academia, OFB, DPSUs and many industrial partners. Arjun Mark I Alpha is a contemporary tank in the world with battle-winning efficacy. Infused with 71 new features, NBT Arjun Mark I Alpha ensures effortless mobility to outbeat the enemy in all terrains, precise target engagement during day and night, static and dynamic, with remarkable first-round hit probability and invincible fortification. After extensive trial evaluation, this tank bagged fullest satisfaction and recommendation for induction by the user. To meet the requirement of the Indian Army, an indent for the production of 180 numbers of MBT Arjun Mark I will be placed. Nurtured by the emphasis of the government on self-reliance in defense manufacturing, the 8,500 crore production order on HVF Avadi opens up a large avenue in defense manufacturing for more than 200 Indian industries and scores of MSMEs with employment to 8,000 personnel. At this important juncture, our Honorable Prime Minister is dedicating MBT Arjun Mark I Alpha to the nation. MBT Arjun Mark I Alpha is a shining example of Atmanirbhar Bharat. We thank the Honorable Prime